வெல்கம் டு கேவி தம்ஸ் அப் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம 8.2 எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ABCD is a quadrilateral in which PQ, R and S are midpoints of the sides AB, BC, CD and DA. AC is a diagonal. Show that SR is parallel to AC and SR is equal to half of AC. Then PQ is equal to SR and third one PQR is a parallelogram. ஓகே, அவன் என்ன சொல்லியிருக்காங்க, ABCD வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் சொல்லியிருக்காங்க. ஸோ கிவனில் அது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் PQRS இது எல்லாமே மிட் பாயிண்ட்ஸ். ஓகே, P is the midpoint of AB, Q is the midpoint of BC and R is the midpoint of CD, S is the midpoint of AD. ஓகே, நெக்ஸ்ட் ஏசின்னு ஒரு டயக்னலும் இருக்குது. இது எல்லாமே நம்ம கிவனில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, SR is parallel to AC. நெக்ஸ்ட் SR is half of ACன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு மிட் பாயிண்ட் தியரம் தெரியணும். ஓகே, மிட் பாயிண்ட் தியரம் உங்களுக்கு நல்லா தெரியணும். அதனால தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மிட் பாயிண்ட் தியரம்னா என்னென்னா, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடில் மிட் பாயிண்ட், இங்கே எஸ் வந்து மிட் பாயிண்ட், இந்த ஏடியில் எஸ் வந்து மிட் பாயிண்ட், அதுமாரி இந்த சைடில் டிசியில் ஆர் வந்து மிட் பாயிண்ட். இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண ஒரு லைன் இருக்கும். இந்த லைனு இந்த ட்ரையாங்கிளோட தேர்ட் சைடுக்கு பேரலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் SR is half of AC. ஓகே, இப்போ இப்படி இருந்துச்சுன்னா அது மிட் பாயிண்ட் தியரம்னு சொல்லலாம். அப்போது இந்த ட்ரையாங்கிளில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இது ரெண்டும் மிட் பாயிண்ட் தானே கொடுத்துருக்காங்க, எஸ்ஸும் ஆரும் மிட் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, SR is parallel to ACன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ SR is parallel to ACயா. நெக்ஸ்ட் SR is equal to half of AC. ஆமாம், மிட் பாயிண்ட் தியரம் படி SR is half of AC. ஓகே, எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிள் எடுத்து எழுதிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ACD, S is the midpoint. எந்த லைனுக்கு மிட் பாயிண்ட்டு இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் AD. நெக்ஸ்ட் R is the midpoint of SCD. ஓகே, ஸோ R is the midpoint of CD. அப்போ therefore SR என்ன சொன்ன, half of AC and SR is parallel to AC. நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறோம், பை மிட் பாயிண்ட் தியரம். அதை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். பாருங்க, மிட் பாயிண்ட் தியரம் படி நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். மிட் பாயிண்ட் தியரம் படி நான் என்ன சொன்னேன், ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடில் மிட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த மிட் பாயிண்ட்ஸை லைன் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்து ட்ரையாங்கிளோட தேர்ட் சைடில் பேரலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த SR வந்து இஸ் ஈக்குவல் டு half of AC. ஓகே, நாம் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு PQ இஸ் ஈக்குவல் டு SRன்னு ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு இந்த ஃபிகரை நாம் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இப்போது PQ இஸ் ஈக்குவல் டு SR ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ABC இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான் மிட் பாயிண்ட் தியரப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், PQ மிட் பாயிண்ட் இருக்கா, இந்த லைன் என்ன எப்படி இருக்கும், PQ இஸ் parallel to ACயாக இருக்கும். நெக்ஸ்ட்டு PQ இஸ் ஈக்குவல் டு half of AC. அதே தான் நம்ம இப்போ இங்கே எழுத போகிறோம். ஸோ இன் triangle ABC, P is the midpoint of AB. Next, Q is the midpoint of BC. Okay, therefore எப்படி இருக்கும்னா, PQ வந்து half of AC ஆகவும் PQ வந்து parallel to AC ஆகவும் இருக்கும். ஓகே, எப்படி, பை மிட் பாயிண்ட் தியரம். பை மிட் பாயிண்ட் தியரம் இதை நீங்கள் எழுதணும். ரீசன் எப்பயுமே எழுதணும், ஏன் ஈக்குவல், ஏன் பேரலல்ன்ட்டு. ஓகே, இப்போது இதை நம்ம 2ன்னு மார்க் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம 2ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிள் ABC. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் ABCயில் PQ வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்குது. P is the midpoint of AB, Q is the midpoint of BC. அப்போ என்னவா இருக்கும்னா, PQ வந்து ACக்கு பேரலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு PQ is half of AC. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, SRவும் இதுக்கு பேரலல், PQவும் ACக்கு பேரலல். அப்போ இந்த 3 லைன்ஸ் பேரலல்னா அப்போ SR is parallel to PQ தானே. அதை தான் இப்போ நம்ம நோட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே நம்ம என்ன எழுதிக்கிறோம், SR is parallel to AC. இங்கே PQ is parallel to AC. ஸோ ஃப்ரம் 1 and 2 நமக்கு என்ன தெரியுது, SR is parallel to PQன்னு தெரியுது. அதை தான் இப்போ நம்ம நோட் பண்ணிக்க போகிறோம்.
from 1 and 2. SR is parallel to AC. PQ is parallel to AC. Therefore, PQ is parallel to SR. Okay, நமக்கு இதுதான் வேணும். Then அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, SR is equal to half AC ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே PQ is equal to half AC. அப்போது half AC இங்கேயும் half AC. அப்போது SR is equal to PQ. அதையும் இப்போ நோட் பண்ணிக்கலாம். SR is equal to half AC. Then PQ is equal to half AC. Therefore, PQ is equal to SR. Okay, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் PQRS is a parallelogram ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஏற்கனவே நமக்கு தெரியும் PQ is equal to SR. அப்போது PQ parallel to SRனும் நமக்கு தெரியும். ஓகே, அப்போ என்ன ஆகும், PQRS is a parallelogram தானே ஆகும். அதுதான் இப்போ எடுத்து நோட் பண்ணிக்கணும். ஓகே, in a quadrilateral PQRS, PQ is equal to SR and PQ is parallel to SR. நம்ம ஏற்கனவே இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். ஓகே, therefore PQRS is a parallelogram. ஓகே, அதான் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ புரியுதுங்களா? ஏன்னா இந்த PQRSன்ற குவாட்ரிலேட்டரில் PQ SR வந்து ஈக்குவல், அப்புறம் PQ is parallel to SR அப்படி இருந்துச்சுன்னா PQRS is a parallelogram. Okay, thank you.